ஏற்கனவே 2 சோதனைகள் வெற்றி பெற்ற நிலையில் இறுதிக்கட்ட சோதனையும் வெற்றியடைந்திருக்கிறது. இஸ்ரோ அண்மை தகவலை வெளியிட்டிருக்கிறது. கர்நாடகாவில் சித்ரதுர்காவில் உள்ள ஏரோநாட்டிக்கல் டெஸ்ட் ரேஞ்சில் இன்று காலை 7:10 மணிக்கு இந்த சோதனையானது நடத்தப்பட்டிருக்கிறது. செயற்கைக்கோள்களை சுமந்து சென்று பூமிக்கு மீண்டும் திரும்பும் ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றிருப்பதாக இஸ்ரோ தகவல் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன். மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ஏவுகணை சோதனை தற்பொழுது வெற்றி அடைந்திருக்கிறது. இஸ்ரோ தகவலை வெளியிட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். நாசாவுக்கு அடுத்தபடியாக விண்வெளி துறையில இஸ்ரோ இந்தியாவின் செயற்கை கோள் மையமானது பல்வேறு சாதனைகளை செய்து வருகிறது. அதுவரை இல்லாத அளவிற்காக தென் துருவத்துல நிலவின் பகுதியில தங்களது விண்கலத்தை நிலைநிறுத்தியது. அதனைத் தொடர்ந்து சூரியனை ஆய்வு செய்வதற்காக விண்கலத்தை அனுப்பியது என பல்வேறு சாதனைகளை செய்து வரக்கூடிய நிலையில அடுத்த கட்டமாக மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ரீயூசபிள் ஏவுகணைய சோதனை வெற்றி பெற்றுள்ளதாக இஸ்ரோ அறிவித்திருக்கிறது. இஸ்ரோவின் RLV-LEX எனப்படக்கூடிய விண்கலம் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ஏவுகணையாக இருக்கிறது. அதன சோதனைக்காக 2 முறை ஏற்கனவே செய்திருக்கக்கூடிய நிலையில 3வது சோதனை வெற்றி பெற்றிருக்கிறது. இது ஒரு ஹேட்ரிக் வெற்றி என மகிழ்ச்சியுடன் எக்ஸ் தளத்துல இஸ்ரோ பதிவிட்டிருக்கிறது. மேலும் இதன் மூலமாக செயற்கைக்கோள்களையோ அல்லது விண்கலங்களையோ சுமந்து செல்லும் ராக்கெட் மீண்டும் பூமிக்கு திரும்பும் வகையில ஏவுகலனை இஸ்ரோ முழுமையாக பரிசோதனை செய்ய இருக்கிறது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சித்ரதுர்காவில் உள்ள ஏரோநாட்டிக்கல் டெஸ்ட் ரேஞ்சில் இன்று காலை 7:10 இந்த டெஸ்ட் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. புஷ்பேக் என பெயரிடப்பட்டிருக்கிறது. இந்த வாகனம் இந்திய விமானப்படையின் சினூக் ஹெலிகாப்டர்ல இருந்து சுமார் 4.5 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட காட்சிகளும் வெளியிட்டு தங்களது மகிழ்ச்சியை எக்ஸ் தளத்துல இஸ்ரோ அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.